வணக்கம் அண்ட் வெல்கம் டு மீல்ஸ் அண்ட் மெமரீஸ். இன்றைக்கி நம்ம மீல்ஸ் அண்ட் மெமரீஸில் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான பாவக்காய் குழம்பு தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் கொஞ்சம் கூட கசப்பே தெரியாமல் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். உங்களுக்கோ உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கோ இந்த பாவக்காய் குழம்பு சுத்தமாக பிடிக்காம கூட இருக்கலாம். ஆனா, ஒரே ஒரு தடவ இந்த மெத்தட்ல செஞ்சு பாருங்க. உங்களுக்கு உங்க வீட்ல இருக்கவங்களுக்கு, குட்டீஸ்க்கெல்லாம் கூட ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கசப்பே சுத்தமா தெரியாது. அட இது பாவக்காய் குழம்பான்னு கண்டிப்பா கேட்பாங்க. ஸோ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுட்டு, அதில 25 போல சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டு, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 3 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். கூடவே 2 வரமிளகாய மேல இருக்க காம்பெல்லாம் நீக்கிட்டு சேர்த்துக்கிட்டு, கொஞ்சமா இது வதங்குற அளவுக்கு எண்ணெய் ஊத்திட்டு, அதுக்கப்புறமா நம்ம அடுப்பு பத்த வச்சு அத நம்ம வந்து வதக்கிக்கலாம். நான் மோஸ்ட்டா இந்த மாதிரி த மொளகு அரைக்கும்போது நான் வந்து எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் ஊத்தி அதுக்கப்புறம் தான் அடுப்பு பத்த வைப்பேன். நீங்க வந்து அடுப்பு பத்த வச்சுட்டு பண்ணாலும் கூட அதே மாதிரி தான் வரும். ஸோ இந்த வெங்காயம் நல்லா வதங்குனதுக்கப்புறமா ஒரு 2 தக்காளிய நல்லா பொடி பொடியா கட் பண்ணி அதையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா எண்ணெயில வதங்குனதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். நம்ம பொட்டுக்கடலை சேர்க்கும்போது நல்லா குழம்பு திக்கா வரும். அதுக்காக தான் சேர்க்குறோம். ஸோ பொட்டுக்கடலையும் சேர்த்துட்டு நல்லா வந்து அத எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கணும். அடுப்ப மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. எதுவும் கரிஞ்சிராம பார்த்துக்கோங்க. இப்ப இது எண்ணெயில நல்லா வதங்குனதுக்கப்புறமா அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு, நம்ம வந்து நல்லா ஃபேன் கடியில ஆற வச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததா ஒரு கடாய் வச்சுட்டு, அதில ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு, கொஞ்சம் தாராளமாவே எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஏன்னா, நம்ம வந்து இப்ப ஆவக்காய வதக்க போறோம். நம்ம எண்ணெயில வதக்கிட்டு செஞ்சோம் அப்படின்னா தான் கொஞ்சம் கூட கசப்பே தெரியாம இருக்கும். டேஸ்ட்டும் நல்லா அருமையா இருக்கும். ஸோ எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற பாவக்காயும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அத வந்து வதக்கிக்கணும். நல்லா அந்த ஃப்ரை ஆகுற அளவுக்கு நம்ம வந்து வதக்கிக்கணும். பாவக்காய் குழம்பு பண்ணுறதுக்கு இது ஒரு மெத்தட். புளிக்குழம்பு மாதிரி கூட பண்ணலாம். அது நான் டீட்டெயிலா இன்னொரு வீடியோல போடுறேன். ஸோ இப்போ நம்ம இத வந்து நல்லா எண்ணெயில வதக்கி எடுத்துக்கலாம். நீங்க பாவக்காய் கட் பண்ணும்போதே நடுவுல கட் பண்ணி உள்ள இருக்க விதையெல்லாம் எடுத்துட்டு, இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸஸா கட் பண்ணிட்டு, தண்ணீல கூட ஒரு டைம் கழுவி எடுத்துக்கோங்க. உங்க விருப்பம் தான். அதுக்குள்ள நம்ம தனியா ஆற வச்சோம் இல்லையா? அது நல்லா ஆறிருச்சு. ஸோ நம்ம அத வந்து மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டு, கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துட்டு வந்துரலாம். இப்ப பாருங்க பாவக்காய் நல்லா இந்த அளவுக்கு ஃப்ரை ஆன மாரி வதங்கிருச்சு இல்லையா? இப்போ இது கரெக்ட்டான ஸ்டேஜு. ஒரு பெரிய வெங்காயத்த நீள வாக்குல கட் பண்ணிட்டு, அதையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அப்படியே நம்ம குழம்பு பண்ண ஆரம்பிச்சிடலாம். அத தனியா எடுத்து வைக்கணுங்கிறது இல்ல. அதனால தான் நம்ம வெங்காயத்தையும் அப்படியே சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கிறோம். ஸோ வெங்காயம், பாகற்காய் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா சேர்த்துக்கலாம். கறி மசாலாவும் சேர்த்துட்டு நல்லா வந்து எண்ணெயில மசாலாவெல்லாம் நல்லா வதங்கட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடுப்பை. இல்லைன்னா மசாலாலாம் தீஞ்ச மாதிரி ஆகிடும் அதுக்காக. ஸோ இப்போ இதெல்லாம் நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம்ல பேஸ்ட்டு, அதை நம்ம வந்து சேர்த்துக்கலாம். கூடவே மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் நம்ம வந்து அலசிட்டு அந்த தண்ணியும் நம்ம வந்து சேர்த்துக்கிட்டு நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுறணும். ஸோ நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்கா வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க. கூடவே எத்தனை பேருக்கு தேவை அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு அந்த அளவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் இது நல்லா கொதிச்சு வரட்டும். நம்ம இப்போது இந்த குழம்புக்கு தேவையான உப்புமே வந்து சேர்த்துடலாம். ஸோ இப்போ தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்துக்கிட்டு நம்ம வந்து நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு மூடி போட்டு நல்லா ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டோம்னா, நல்லா குழம்பு திக்காகி அருமையா வந்துரும். அவ்வளோதான், ருசியான பாவக்காய் குழம்பு தயாராயிருச்சு. சுட சுட சாதத்தோட சாப்பிட்டோம்னா அட்டகாசமா இருக்கும். கண்டிப்பா இந்த மெத்தட்ல இதே அளவுகளோட செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம சேனல் மீல்ஸ் அண்ட் மெமரீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிருங்க.